வெல்கம் டு கமலீஸ் டைரி. ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஹேர் திக்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். இன்னமும் நீங்கள் ஹேர் ஃபாலை ஃபேஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹேர் ஃபாலை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு காமனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட் இன்டேக் கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு முடி வளர்கிறதுக்கு ஹேர் ஆயில், ஹேர் மாஸ்க்கை விட உங்களோட ஃபுட் இன்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் உங்களோட ஃபுட் இன்டேக் பேலன்ஸ்டாக இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது ஹேர் ஆயில், ஹேர் மாஸ்க்லாம் யூஸ் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஃபுல்லாக போய் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஹேர் ஆயிலும் சரி, ஹேர் மாஸ்க்கும் சரி, நம்மளோட முடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போயும் நான் பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் ஏன் போட்டுட்ருக்கிறேன், முடியெலாம் ஓரளவு நல்லா தான் இருக்குது, முடி நீளமாக தானே இருக்குது, எதுக்கு போடுறீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு அந்த முடியை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. ஸோ முடியை ஒரு தடவை மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டா முடி வாழ்நாள் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தவறான விஷயம். முடி மெயின்டெனன்ஸ் நம்ம எப்படி பாடி ஷவர் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் ஹெட் ஷவரும் நம்ம ஒரு ஹேர் பேக் போட்டுட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணினா மட்டும்தான் நம்மளோட முடி நல்லாயிருக்கும். அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் போர் வாட்டர், ஹாட் வாட்டர் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு காலத்துலலாம் ஆற்றுல குளித்தாங்க, குளத்தில் குளித்தாங்க, அந்த மாதிரி தண்ணியே நல்ல தண்ணியாக இருந்தது. ஆனால் இப்போ குளிக்கிறது பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டராகவும் இல்லாட்டி குளோரின் வாட்டரு இல்லாட்டி உப்பு தண்ணியாகவும் தான் இருக்குது. என்னோட 18-20 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஆற்று தண்ணியில் தான் குளிச்சிருக்கிறேன். ஸோ அதனால தான் என்னமோ முடி லாங்காக வளர்ந்துருச்சா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஹேர் மாஸ்க் போட போகிறோம் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். நம்மளோட சேனலில் நிறைய ஹேர் மாஸ்க் இருக்குது. ஹேர் மாஸ்க்கோ ஹேர் ஆயிலோ போடுறத விட அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ ஏதாவது 1-2 தான் போடுறேன், ஏன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை டைம் கிடைக்கிறப்ப 2 தடவை போடுறேன். எல்லா மாஸ்க்கையும் நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறதில்ல. என்றைக்கு எனக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கோ, இன்றைக்கி நம்ம எடுக்கலாம், இன்றைக்கி வெயில் நல்லாயிருக்கு, வெதர் நல்லாயிருக்கு அப்படின்னா மட்டும்தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். நான் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏயில் இருக்கிறேன். ஸோ யூஎஸ்ஏயில் நாங்கள் இருக்கிற பிளேஸில் ரொம்ப ஹார்ட் வாட்டராக தான் இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை இங்கே எல்லாருக்குமே இருக்குது. பட் என்னோட முடியை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்கு, ஹேர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறதுனால தான் என்னோடய முடி மெயின்டைன் ஆகிட்டுருக்குது. அதுக்கு கன்சிஸ்டன்சி முக்கியம், ரொம்ப பொறுமை முக்கியம். ஸோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உங்கள் முடியும் ரொம்ப ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட சேனலில் நிறையா ஹேர் ஆயில்ஸ், ஹேர் மாஸ்க் வீடியோலாம் இருக்குது பாருங்கள். இல்லை 2026 நான் உங்களை ஃபாலோ பண்ண போகிறேன், நீங்கள் போடுற ஹேர் மாஸ்க்கே நான் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போன வாரம் ஒரு மாஸ்க் போட்டேன், வெந்தயம் ஹேர் மாஸ்க்கு. அதோடு சேர்த்து கண்டினியூவாக இந்த மந்த் ஃபுல்லாக இந்த 2 ஹேர் மாஸ்க்கையும் நீங்கள் போட்டு பாருங்களேன். போட்டுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இப்போ ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட் தான். ஸோ ஃப்ளாக்ஸீடில் ஒமேகா 3 கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதோட நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸே அதிகம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின் இ அண்ட் ஃபைபர் இதெல்லாம் நிறையா இருக்குது. நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதை இன்டேக்காக எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீடில் பருப்பு பொடி, ஃப்ளாக்ஸீட் இட்லி பொடி அப்படின்ட்டு ஃப்ளாக்ஸீடை எந்த வகையில் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா அதில் ஒமேகா 3 அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லட்டு, அந்த நட்ஸ் லட்டு மேக் பண்ணுறப்பையும் ஃப்ளாக்ஸீட் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த ஃப்ளாக்ஸீடை நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக எடுத்துக்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபெனுக்ரிக் சீட்ஸ் தான். ஸோ இப்போ ஏன் இதில் ஃபெனுக்ரிக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஃபெனுக்ரிக் ஆட் பண்ணேன். நீங்கள் ஒரு பொருளை யூஸ் பண்ணிங்கன்னா அதை 2-3 தடவை அந்த வாரத்துலேயே அந்த மாதத்துலேயே யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதனால தான் ஃபெனுக்ரிக் சீடில் பார்த்திங்கன்னா அயரன், ப்ரோட்டீன், அதே மாதிரி ஜிங்க் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுலேயும் அதிகமாக இருக்குது. அதனால் இதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது 2த்தையும் ஓவர் நைட் சோக் பண்ணிடுங்க. இது 2த்தையும் ஓவர் நைட் சோக் பண்ண தண்ணியையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லது. இதை நான் அரைக்கிறப்பயே இந்த தண்ணியையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டேன். இல்லை எனக்கு இதெல்லாம் போட பிடிக்காது, மாஸ்காக வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த ஊற வச்ச தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஊற வச்ச பொருளை வேஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறத விட தண்ணியை வேணால் எடுத்து வச்சுக்கோங்க, வேறு தண்ணியை ஆட் பண்ணி நீங்கள் ஹேர் மாஸ்க்கை பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியை ஒரு தலைக்கு குளித்த பிறகு நீங்கள் சீரமாக யூஸ் பண்ணலாம். அதை அப்படியே காய விட்டுட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வெளியே போகிறப்ப பண்ண முடியாது, வீட்டில் இருக்கிறப்ப பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கேல்ப்லேயே ஸ்டே ஆகியிருக்கும்.
இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு உங்களோட ஹேருக்கு ஒரு நல்ல கண்டிஷ்னராக இந்த வெந்தயமும் ஃப்ளாக்ஸீடும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கவும், ஹிச்சினஸ் வராமல் தடுக்கவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெந்தயத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதே மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போன வாரம் வெந்தயம் மட்டும் போட்டேன். இந்த வாரம் ஃப்ளாக்ஸீடும் வெந்தயமும் சேர்த்து போட்டிருக்கிறேன். ஸோ இந்த 2 ஹேர் மாஸ்கையும் நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து வாரத்துக்கு 2 ஹேர் மாஸ்க்குன்னு அந்த 4 வாரமும் கண்டினியூ பண்ணிங்கன்னா 1 மந்த்துக்கு இந்த ஹேர் மாஸ்க்கு பண்ணுற மேஜிக் வந்து சூப்பராக இருக்கும். உங்களோட ஹேர் வந்து ஃபஸ்ட்டு ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அதை ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணுறப்பயே உங்களுக்கு வந்து இன்னொருக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலான்னு இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட்லாம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து நல்லா தண்ணியாக நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வடிகட்ட. இந்த மாதிரி ஒரு ஷால் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னா, எல்லா ஹேர் மாஸ்கையும் வந்து எல்லோரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன வீடியோ கொடுக்குறோமோ அந்த வீடியோலேயே நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருச்சுன்னா அந்த வீடியோவிலேருந்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வடிகட்டி எடுத்த பிறகு ஹேர் மாஸ்க் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதில் இன்னமுமே நீங்கள் இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணி செய்யலாம். பட் இன்றைக்கி வந்து நான் இது மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து நிறையா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வந்து வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணேன். ஏன்னா இங்கே வந்து வெதர் நல்லாயிருக்கு, சம்மர் டைமிங்காக இருக்கா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எவ்ரி வீக்லி வந்து 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 மினிட்ஸ் அவ்வளோ நேரம் இருக்கலாம். நல்லா தலைக்கு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டு வாங்களேன். முடி வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக ஒரு கண்டிஷனிங் ஒரு நீங்கள் பார்லர் போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வர டவுட்டே பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் மாஸ்க் போட்டால் முடி வளருமா, இந்த ஹேர் ஆயில் போட்டால் முடி வளருமா அப்படிங்கிறது தான். நான் சொல்கிற அதாவது 2026 நான் சொல்கிற ஹேர் மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு நீங்கள் இந்த இயர் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து மே மந்த் இருக்குது, இந்த இயர் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்களோட முடி வளர்ந்ததா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா தலைக்கே குளிச்சுட்டு ஷாம்பு தான் போட்டு குளிச்சுட்டு வந்தேன். ஷியக்காலாம் யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறது என்னோடய காதில் விழுது. ஷியக்காவை வந்து நான் ஹேர் பேக்காக போட்டுருவேன். சம்டைம் வந்து ஷாம்புக்கு பதிலாக ஷியக்காயும் போட்டு குளிப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் என்ன போட்டேன் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஷாம்பு தான் போட்டு நான் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ என்னோடய ஹேர் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது. நார்மலாக என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கோர முடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சாஃப்ட் முடியெலாம் கிடையாது என்னோடது. இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்கு போட்டால் மட்டும் தான் என்னோடய முடி வந்து சாஃப்டாக இருக்குது. ஏன்னா என்னோடய முடியோட டெக்ஸ்சரே அப்படி தான். பட் இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்கு போட்டு 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 இப்போலாம் கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாகிருச்சு. ஸோ ஒரு வாரம் ஹேர் மாஸ்க் போடலைன்னா கூட சாஃப்டாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து ஹேர் மாஸ்க் போடாமல் இருந்தால் என்னோடய முடி மறுபடியும் வந்து ரஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி முடியையும் நான் வீடியோவில் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். என் முடி வந்து ஹேர் மாஸ்க் போடலைன்னா எப்படி இருக்கும், மெயின்டைன் பண்ணலைன்னா எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ கண்டிப்பாக என்னோடய முடியோட டெக்ஸ்சருக்கோசரமே வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னோடய ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ரொம்ப ஒல்லியாக இருந்த முடி இப்போ நல்லாவே வந்து ஓரளவு தேவையான அடர்த்தி வந்து இருக்குது. ரொம்ப மோசமாக இல்லை, ரொம்ப ஒல்லியாலாம் இல்லை. ஸோ மேலே வரைக்குமே அடர்த்தி இருக்குது. கீழே போக போக அடர்த்தி கம்மியாகுது. ஏன்னா முடி வந்து மேலேருந்து கீழே வளரணும். அதை வளர்ந்த பிறகு தான் கீழேயுமே அடர்த்தி வரும். ஆனால் பார்த்திங்கன்னா ஏஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்னோடய ஏஜ் வந்து 40 இயர்ஸ் ஆனதுனால அந்த ஹேர் க்ரோத் வந்து அப்படியே ஸ்லோவாயிரும். பட் இதெல்லாம் பண்ண பண்ண நம்மளோட ஹேர் வந்து நல்லாவே இருக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த க்ரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். until stay tuned. Bye. Thanks for watching. Don't forget to subscribe to Kamali's Dairy.